பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி அவங்களுக்கு இப்ப தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குதாம். பத்தாயிரத்துக்கு இரவு நேரங்கள்ல தூங்காம அவங்க செஞ்ச விஷயத்த பார்த்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. 400க்கும் அதிகமான படங்கள் நடிச்ச பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி உடல்நலக் குறைவு காரணமா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆந்திராவில் பிறந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு சொல்லி பல மொழி திரைப்படம் நடிச்சிருக்கக்கூடிய சௌகார் ஜானகி வளையாபதி அப்படிங்கிற படம் மூலியமா தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான வெற்றி படங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க. இப்ப வயது மூப்பு காரணமா சினிமாவில் நடிக்கிறது இல்ல. 94 வயசு ஆகக்கூடிய நடிகை சௌகார் ஜானகிக்கு கடந்த சில மாதங்களாவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டையில சிகிச்சை எடுத்து வந்திருக்காங்க. இப்ப திடீர்னு சுவாச பிரச்சனை அதிகமானதால மறுபடியும் அவங்கள ஆகஸ்ட் 19ஆம் தேதி மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் செஞ்சிருக்காங்க. அங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா ஐசியூல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். சொல்ல போனா முந்தா நேத்து நைட்டு சிகிச்சை குடுத்துருக்காங்க. நேத்து காலையில சிகிச்சையில முன்னேற்றம் ஏற்படல அப்படிங்கிறதுக்காக தான் ஐசியூக்கு மாத்திருக்காங்க. மதியத்துக்கு மேல சிகிச்சை ஓரளவுக்கு முன்னேற்றம் கொடுத்திருக்கு. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவு ஒரு 9, 10 மணிக்கு மேல மறுபடியும் அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமானதாகவும், எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்ப சேர்ந்தவங்க தெரிவிச்சிருக்காங்க. வெண்டிலேட்டர் மூலியமா தான் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குதாம். அந்த மாதிரி நேரத்துல கூட இரவு நேரங்கள்ல அவங்களோட ரொம்ப நேரம் படுத்திருக்க முடியாம, நான் கொஞ்ச நேரம் எழுந்து நிக்கணும், கொஞ்ச நேரம் வராண்டாவில் நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தார்கிட்ட ரெக்வஸ்ட்டாக முன் வச்சிருக்காங்க. ஆனால் அது எதுக்குமே டாக்டர்ஸ் அலோவ் பண்ணலை. அதுவும் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களால் எந்திரிக்கவே முடியாது, மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுறீங்க, நீங்கள் எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு என்ன அப்டேட் வெளிவந்திருக்கு அப்படின்னா, தொடர்ந்து சிகிச்சை கொடுத்தும் சௌகார் ஜானகி அவங்களோட உடல்நிலை எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டு தீவிர சிகிச்சை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இப்போதைக்கு அப்டேட்டாக கிடைச்சிருக்குது. இவங்க கூடிய சீக்கிரம் மீண்டு வரணும், இன்னும் கொஞ்ச நாட்கள் அவங்க உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க குடும்பத்தார் அப்புறம் ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களோட ஹெல்த் அப்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் 7 நாட்கள்ல பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ தகவல் வெளிவந்திருக்கு. 2026 வருஷம் பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்கள்ல ஒரு படம் கருப்பு, இன்னொரு திரைப்படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். கருப்பு திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறமா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படியே டபுள் ஆயிடுச்சு. லக்கி பாஸ்கர் இயக்குனர் வெங்கி அட்லூரி இந்த படத்தை இயக்கியிருக்கிறதால இந்த படம் என்ன மாதிரி ஜானரில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அவளா காத்துட்டு இருந்தாங்க. சொல்ல போனா இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகி இன்னையோட 7 நாட்கள் ஆகுது. இந்த 7 நாட்கள்ல இது வரைக்கும் இந்த திரைப்படம் 152 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். கூடிய சீக்கிரம் இந்த திரைப்படம் 200 கோடி ரூபாய் வசூல் செய்யும் அப்படிங்கிற மாதிரியும், தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படத்துக்கான வசூல் 40 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஆந்திரா அப்புறம் தெலுங்கு சைடில் இந்த திரைப்படத்துக்கான வரவேற்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.